தேசிங்க பெரியசாமி அவர் ஒரு கதை அது ரெடி பண்ணி அவர் ரஜினிக்கு சொன்னார், கமலுக்கு சொன்னார், இன்னும் பல பேருக்கு சொன்னார். ஆனால் அந்த பட்ஜெட் அது பெரிய பட்ஜெட், அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. அந்த பட்ஜெட்டு ரஜினி நடித்தாலே தாங்காது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது. கமல் நடித்தாலே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட கதையில் சிம்பு நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எப்படியாவது இந்த படத்தை நம்ம நடிக்கணும், இந்த படத்தில் முழு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அவரே தயாரிப்பாளராக மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறாங்க. இந்த பட்ஜெட் மட்டுமே சிம்பு மேலே ஒரு குற்றச்சாட்டே உண்டு. என்ன குற்றச்சாட்டுன்னா, இவர் சரியாக படத்தில் நடித்து கோஆப்ரேட் பண்ண மாட்டார், சரியாக தேதியை கொடுத்துட்டு வரமாட்டார், இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே சிம்பு நிவர்த்தி பண்ணிட்டார். தக் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் கமலஹாசன் தான் ஹீரோ, ஆனால் சிம்புக்கு கமலுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஹரி டைரக்ஷனில் கோவில்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் கூட ஹரி புக் பண்ணும்போது சிம்பு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கோஆப்ரேட் பண்ணார். ஒரு நாள் கூட லேட்டாக வரல, கரெக்டாக ஷூட்டிங் போனார், கரெக்டாக நடித்து கொடுத்தாரு, கரெக்டாக படத்தை முடிச்சு கொடுத்தாரு. காரணம் என்னென்னா, அந்த டேரக்டனுடைய எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இங்கே ரொம்ப முக்கியம். சிம்பு என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் அதாவது ஒரு டேரக்டர் நல்லபடியாக என்னை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த டேரக்டர் எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த டேரக்டரோடு நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச டேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி அதாவது எப்படின்னா ஸ்கிரிப்டு, டைலாக்கு, என்ன எடுக்க போகிறாங்க, சீன் பேப்பர் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, சிம்பு நீங்கள் நில்லுங்க, அது ஓகேவா இருக்குது பாருங்கள், இப்படிலாம் டிசைட் பண்ணி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்போ பல டேரக்டர்கள் இன்றைக்கி வரவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் என்ன எடுக்கணுன்னே தெரியாமல் வராங்க. என்ன கதை, என்ன எடுக்க போகிறோம், என்ன படமாக போகுது, என்ன சீனில் வரப்போகுது, என்ன ஸ்க்ரீனில் வரப்போகுது, எதுவுமே தெரியாமல் வேகாக ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, இப்படி எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாமா. இப்படி இருக்கிற போது ஒரு நடிகனுக்கு அது ஒரு சலுப்பு வரும். அந்த சலுப்பு சிம்புக்கு வருது. ஏன்னா 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக STR 49 பூஜை போட்டிருந்தாங்க. பூஜையில் STR, கைடலோகர், அப்புறம் சந்தானம் எல்லாரும் வந்திருந்தாங்க. சந்தானம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் STR, சந்தானம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. படத்தோட பூஜையில் STR ஒரு லாங் ஹேரில் பேர்டில் இருந்திருக்காரு. ஆனால் STR 59 அதே லுக்கில் இருக்காரு. ரெண்டு லுக்கும் ஒரே மாதிரி இருக்கா சார்? கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அதாவது STR 50காண்டி அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு. அந்த லாங் ஹேரை 50காண்டி ரொம்ப நாள் வளர்த்துட்ருக்காரு. 50 நடக்குமா அப்படின்னா 50 நடக்கிறதுல பல தடங்கல்கள், அதாவது சரியான தயாரிப்பாளர்கள் அமையல. பார்த்திங்கன்னா அதே லாங் ஹேரோடு இருக்கார் சிம்பு லாங் ஹேராக இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். இப்போ தக் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா அதே ஒரு கெட்டப்பில் தான் நடிக்கிறாரு. இப்போ 49லேயும் அந்த மாதிரி தான் நடிக்கிறாரா அப்படின்னா கிடையாது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது 49 பூஜை போட்டாங்க. 49 ராம்குமார் பார்க்கிங் டைரக்டர் இந்த படத்தை பண்ணுறாரு. ஒரு சின்ன நாட்டு, அதாவது ஒரு வீடு, அதில் ஒரு பார்க்கிங் தான் இருக்குது, கீழ் வீடு மேல் வீடு, 2 பேருமே கார் வச்சுருக்காங்கன்னா அந்த பார்க்கிங்கில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அழகாக அந்த படம் ஃபுல்லாக, அதாவது 2.5 மணி நேரம் கண்டென்ட்டை அழகாக எடுத்து காமிச்சிருந்தாரு. பெரிய வரவேற்பு ஆடியன்ஸு கிடைச்சிருந்துச்சு பார்க்கிங்க்கு. அதுக்கப்புறம் பார்க்கிங் டைரக்டர் இமீடியட்டாக பண்ணுற படம் தான் சிம்பு 49. இப்போ இந்த படத்தில் கயாடு லோகர் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைமாக சிம்புவும் கயாடு லோகரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த காம்பினேஷனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது திரிஷா, நயன்தாரா இவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ கயாடு லோகர் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்தடுத்த படங்களில் அதாவது பிரபல நடிகர்களோட கயாடு லோகர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய வரவேற்பு இருக்குது அவங்களுக்கு. எப்படி நயன்தாரா உள்ளே வந்தபோது, திரிஷா உள்ளே வந்தபோது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ ஆடியன்ஸ்கிட்ட, அதே மாதிரி கயாடு லோகருக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த காம்பினேஷனே பெருசாக பார்க்குறாங்க. வேறு மாதிரி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சந்தானமும் இந்த படத்தில் சேர்ந்திருக்காரு, சிம்புவோட இணைஞ்சிருக்காரு. சந்தானம் இதுக்கு முன்னாடி பல காமெடி படங்களில் பல ஹீரோஸோட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானம் காமெடி தனியாக சோலோ காமெடி நடிகராக மட்டும் நடிக்கிறது இல்லை, நம்மளே காமெடி ஹீரோவாக, நம்மளே ஹீரோவாக நடிப்போம்னு சொல்லி பல படங்கள் நடித்தார். அதில் சில படங்கள் வெற்றியும் கண்டுச்சு, சில படங்கள் தோல்வியும் அடைஞ்சு. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா பல தோல்வி படங்கள் தான் ஜாஸ்தி சந்தானத்துக்கு.
அதுக்கப்புறம் சந்தானத்தினுடைய எப்படி சொல்கிறது, நம்ம மதகத ராஜா வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த காம்பினேஷன், அதாவது விஷாலோட சேர்ந்து சந்தானம் நடிச்சிருந்த அந்த காம்பினேஷன் வந்து பெரிய லெவலில் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சந்தானம் சார் இப்போ காமெடிக்கு பஞ்சம் இருக்குது, காமெடி நடிகர்களே இல்லை. ஏன் அப்படின்னா யோகி பாபு காமெடி நடிகர், ஆனால் காமெடி பண்ண மாட்டார், அவர் பண்ணுற காமெடிக்கு சிரிப்பே வராது. சூரி அவரும் பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் கிடையாது, அவர் காமெடியும் பெருசாக சிரிப்பு வராது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வேறு விடுதலை மாதிரி படங்களில் நடிக்க போயிட்டார் சூரி ஒரு பக்கம். வேறு யாராவது காமெடி நடிகர்கள் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது வடிவேல் நம்ம பேசணும். வடிவேலு வந்து அதாவது வந்து காமெடியினுடைய உச்சத்தில் இருந்தார், பெரிய காமெடி கிங் வடிவேலு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்து பெரிய பேரோடையும் புகழோடையும் இருந்தார். பல விதமான ஆட்டிடியூடை காமிச்சார். அதாவது வந்து ஒரு 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 வந்து எப்படி சொல்கிறது, ஆரம்பத்தில் அறிமுகமான போது வடிவேலு வந்து எந்த விதமான ஆட்டிடியூடும் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆடியன்ஸ் நடிக்கும்போது யாரோ ஒரு புது காமெடியன் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாருன்னு சொல்லி வடிவேலுவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு படம் பாருங்கள், வடிவோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம், விட்னஸ்ஸு, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 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 அதாவது சொல்கிறது பெரிய பெரிய உயரத்துக்கு வடிவேலு கொண்டு போய் விட்டுச்சு. பெரிய காமெடியன் வடிவேலு அப்படின்ற பேர் கிடைச்சிச்சு. வடிவேலு மாதிரி ஒரு காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது. பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டு போயிடுவார், அப்படி காமெடி பண்ணுவார். ஆனால் அவரும் ஆட்டிடியூட்னால சினிமா விட்டு வெளியில் போயிட்டார். கிட்டத்தட்ட வடிவேலு சினிமா விட்டு ஒதுங்கி இப்போ 10-14 வருஷம் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் காமெடியே இல்லாத இந்த காலகட்டத்தில் சந்தானம் மறுபடியும் காமெடியனாக நடிக்க ஆரம்பிக்கணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தானம் வந்து இந்த சிம்பு படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஏன் நடிக்க ஒத்துருக்காரு சிம்புவோட அப்படின்னா, சந்தானத்தை அறிமுகப்படுத்தினது சிம்பு தான், வல்லவன் படத்தில். அதனால் சந்தானத்துக்கு வந்து சிம்பு மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த நன்றி கடனுக்காண்டி மறுபடியும் சிம்பு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பு கேட்டுக்கிட்டார் சந்தானத்தில், நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னும்போது சிம்பு படத்தில் நடிக்கிறது சந்தானம் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சிம்பு சந்தானம் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீறி சிம்புவே ஒரு பக்கம் எல்லா படத்துலையும் கலக்குன்னு கலக்குவார், சந்தானமும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னும் போது அவருடைய இன்புட்டு அவருடைய எஃபர்ட்ஸும் இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக வரும், மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். நான் சொன்னேன்ல, இந்த படத்தில் வந்து நடிக்க போகிற கேரக்டரில் அதாவது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக அந்த படத்தில் நடிக்கிறார். யார்? சிம்பு. ஆமாம், இந்த 49ல். ஸோ அந்த காலேஜ் ப்ரொஃபஸராக இதே வந்து ஹேர் ஸ்டைலோட, அதாவது வந்து தக் லைஃப் உள்ள ஹேர் ஸ்டைலையே நடிக்க போகிறாரா அப்படின்னா கிடையாது. STR 50க்கு அதாவது ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்களா, தேசிக்கு பெரியசாமி, அவர் ஒரு பிரம்மாண்டமான கதை சொல்லியிருக்காரு. அந்த பிரம்மாண்டமான கதை வந்து சிம்புக்கு பிடிச்சி போய் இந்த படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறதுனால சிம்புவே அந்த படத்தை தயாரிக்க முன் வந்துட்டார். பல தயாரிப்பாளர்கள் முயற்சி செய்து யாருமே சரியாக வரலைன்னொன்னே சிம்புவே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த படத்தை தயாரிக்கவும் ஒத்துக்கிட்டார். ஆத்மன் ப்ரொடக்ஷன்ஸில் சிம்புவே அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. இப்போ அந்த படத்துக்கான எப்படி சொல்கிறது ஒரு பைலட் ஒன்று பண்ண போகிறாங்க. இப்போ இந்த STR 49 ஷூட் போகுது அடுத்த மாதம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 50க்கான ஒரு பைலட் ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி இது வந்து வேறு தயாரிப்பாளர் காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த பைலட் முடிஞ்சோன்னே சிம்பு வந்து அந்த ஹேர் ஸ்டைலை மாற்றுறாரு. அதாவது வந்து அந்த நீளமாக வளர்த்துருந்த அந்த ஹேரை கட் பண்ணிவிட்டு அதாவது ரெகுலர் ஹேர் ஸ்டைலுக்கு வராரு. அந்த ரெகுலர் ஹேர் ஸ்டைலோட தான் அவர் வந்து STR 49 நடிக்க போகிறார். ஓகேவா? இப்போ STR 50 அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது கண்ணும் கொள்ளையடித்தார் அந்த படத்தில் வந்து பெரிய படமாக வெற்றி படமாக அமைச்சு கொடுத்தார். யார்? நம்ம தேசிக்கு பெரியசாமி. அவர் வந்து ஒரு கதை அது ரெடி பண்ணி அவர் ரஜினிக்கு சொன்னார், கமலுக்கு சொன்னார், இன்னும் பல பேருக்கு சொன்னார். ஆனால் அந்த பட்ஜெட் அது பெரிய பட்ஜெட், அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்கிறாங்க. அந்த பட்ஜெட்டு வந்து ரஜினி நடித்தாலே தாங்காது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருக்குது. கமல் நடித்தாலே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட கதையில் சிம்பு நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எப்படியாவது இந்த படத்தை வந்து நம்ம நடிக்கணும், இந்த படத்தில் வந்து முழு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், அவரே தயாரிப்பாளராக மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறாங்க, இந்த பட்ஜெட் மட்டுமே. அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி எடுக்கணும்னு சிம்பு பிளான் பண்ணி வந்துட்டார். இப்போ சிம்புவோட பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன்லேருந்து அதில் நடிக்கிற யூனிட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சம்பளம் வாங்காமல் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. சிம்புக்காண்டி நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. இயக்குனருமே என்ன தெரியுமா, ஒரு சம்பளம் கொடுங்க, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அதனால் இந்த படம் வந்து அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. STR 50 ஒரு பிரம்மாண்டமான படம். சிம்பு படத்துலேயே
பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும், பெரிய வியாபாரமாகக்கூடிய படமாக இருக்கும், பெரிய வெற்றி படமாகவும் நிச்சயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்தோட படமும் வேறு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஓமை கடலை கொடுத்தாரு, டிராகன் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த டைரக்டரோட ஏஜிஎஸ் வந்து சேர்ந்து சிம்புவோட படம் எடுக்கிறாங்க. அந்த படமும் வேறு மாதிரியான ஒரு வெற்றி படமாக இருக்கும். சிம்புவோட லைனப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் சிம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தார். அதாவது வந்து சரியான படத்தேர்வுகள் பண்ணாமல், சரியான கதை தேர்வுகள் பண்ணாமல், அதாவது வந்து சிம்பு மேலே ஒரு குற்றச்சாட்டே உண்டு. என்ன குற்றச்சாட்டுன்னா, இவர் சரியாக வந்து படத்தில் நடித்து கோஆப்ரேட் பண்ண மாட்டார், சரியாக தேதியை கொடுத்துட்டு வரமாட்டார், இந்த மாதிரியான சின்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே சிம்பு நிவர்த்தி பண்ணிட்டார். தக் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் கமலஹாசன் தான் ஹீரோ, ஆனால் சிம்புக்கு கமலுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கமலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனில் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து நான் தான் ஹீரோ, ஆனால் போக போக பார்த்தா சிம்பு தான் ஹீரோ மாதிரி அந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் சிம்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசனே சொல்லியிருக்காரு, அவ்வளோ பெரிய நடிகர். அப்படி இருக்கும்போது எப்படி மணிரத்னம் ஏன் சிம்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, சிம்பு வந்து ஒரு நல்ல நடிகர், எல்லா விதமான கேரக்டர்ஸையும் ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷனு எல்லாமே சிம்புக்கு வரும். ஒரு ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு, ஒரு மாஸ் ஹீரோக்கு என்னென்ன தேவையோ அத்தனை எலிமெண்ட்ஸும் சிம்புக்கிட்ட இருக்குது. அதனால் எப்படி சொல்கிறது, தக் லைஃப் வந்து சிம்புவோட கேரியரில் பெரிய படமாக இருக்கும், அதுவும் ஒரு வெற்றி படமாக இருக்கும். இப்போ தக் லைஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 49, 50, 51 எல்லா லைனப்ஸுமே நல்ல நல்ல படங்களாக இருக்கிறதுனால சிம்புவோட ட்ராவல் சினிமாவில் அடுத்த கட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் எஸ்டிஆர் சொல்லியிருந்தீங்க. எஸ்டிஆர் பற்றி ஆரம்பத்துலேருந்தே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் டயத்துக்கு வரமாட்டார், டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே லேட்டாக வருவாருங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக எஸ்டிஆர் இப்போ சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மணிரத்னம் படத்தில் கரெக்டாக டயத்துக்கு வரங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவர் டயத்துக்கு லேட்டாக வர்றது காரணம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுனால தான் நான் டயத்துக்கு லேட்டாக வர்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எதனால் சார்? அது வந்து சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளே பாய் மாதிரி ஒரு ஜாலியான டைப் தான். ஏதாவது வந்து சின்ன வயசு அது அப்படியே ஜாலியாகவே இருந்துட்டார். அப்படி ஒரு செட்டப்லேயே அப்படி வளர்ந்துட்டார் சிம்பு. புரியுது அவங்களுக்கு? அவருக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது. ஆனால் நல்ல மனிதர். சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல மனிதர், நல்ல நடிகர். இப்போ சிம்பு அதாவது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரி டைரக்ஷனில் கோவில்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் கூட ஹரி புக் பண்ணும்போது சிம்பு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக கோஆப்ரேட் பண்ணார். ஒரு நாள் கூட லேட்டாக வரல, கரெக்டாக ஷூட்டிங் போனார், கரெக்டாக நடித்து கொடுத்தாரு, கரெக்டாக படத்தை முடிச்சு கொடுத்தாரு. காரணம் என்னென்னா அந்த டேரக்டனுடைய எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இங்கே ரொம்ப முக்கியம். சிம்பு என்ன சொல்கிறாருன்னா சமீபத்தில், அதாவது வந்து ஒரு டேரக்டர் நல்லபடியாக என்னை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த டேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த டேரக்டரோடு நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச டேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இன்றைக்கி அதாவது எப்படின்னா ஸ்கிரிப்டு, டைலாக்கு, என்ன எடுக்க போகிறாங்க, சீன் பேப்பர் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து ஸ்பாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி எடுக்கலாமா, அப்படி எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, சிம்பு நீங்கள் வந்து நில்லுங்க, அது ஓகேவா இருக்குது பாருங்கள், இப்படிலாம் டிசைட் பண்ணி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்போ தக் லைஃப்லேயே நான் நடித்த போது இந்த படத்தில் மணிரத்னம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளானிங்கோடு பண்ணார். 6 மணிக்கு ஷூட்டிங்னா மணிரத்னம் வந்து 5:30 மணிக்கு வந்து உட்காந்துருவார். அந்த அளவுக்கு வந்து சின்சியரிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். அவரோட எஃபர்ட்ஸுக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நானும் கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தேன், படத்தை முடித்து கொடுத்தேன். இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகளோட நல்ல நல்ல இயக்குனர்கள் என்னை வச்சு எடுத்தாங்கன்னா அந்த டைரக்டருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சிம்பு சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அது உண்மையும் கூட. ஒரு நடிகனை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு டைரக்டருக்கு தெரியணும். அதாவது வந்து ஒரு டேரக்டர் சரியாக யூஸ் பண்ணால் அந்த நடிகன் கண்டிப்பாக நடிப்பான். எவ்வளவு தான் வந்து நீங்கள் ஆட்டிடியூட் காட்டுற நடிகராக இருந்தால் கூட அதை வந்து ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அது கரெக்டாக நடிப்பாங்க. அப்படி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கேஎஸ் ரவிக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரஜினி வச்சு, கமலை வச்சு, விஜய் வச்சு, அஜித்தை வச்சு, இன்னும் பலரை வச்சு எடுத்திருக்கிறார் கேஎஸ் ரவிக்குமார். ஆனால் எல்லா நடிகர்களையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். கேஎஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி படத்தை முடிச்சு கொடுப்பார். கேஎஸ் ரவிக்குமார் ஒரு நாள் கூட வந்து ஒரு படம் கூட தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுற மாதிரி பண்ணதே கிடையாது.
அந்த மாதிரி ஒரு பிளானிங்காக பாருங்க, தசாவதாரம் மாதிரி ஒரு படத்தை வந்து கமலை வச்சு எத்தனை கெட்ட பாருங்க பிரமாதமாக எடுத்து முடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து டைரக்டருக்கும் அந்த எஃபிஷியன்சி இருக்கணும், டைரக்டருக்கும் அந்த குவாலிட்டி இருக்கணும், டைரக்டருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்போ பல டைரக்டர்கள் இன்றைக்கி வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன எடுக்கணுன்னே தெரியாமல் வராங்க. என்ன கதை, என்ன எடுக்க போகிறோம், என்ன படமாக போகுது, என்ன சீனில் வரப்போகுது, என்ன ஸ்க்ரீனில் வரப்போகுது, எதுவுமே தெரியாமல் வேகாக வந்து ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்னு. இப்படி இருக்கிறபோது ஒரு நடிகனுக்கு அது ஒரு சலுப்பு வரும். அந்த சலுப்பு சிம்புக்கு வருது. ஏன்னா சிம்பு வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம வரோம், நம்ம நடிக்கிறதுக்கு நமக்கு தீனி போடணும்னு நினைக்கிறார். சிம்புவெலாம் நல்ல நடிகர், நமக்கு கண்டென்ட் கொடுக்கணும், நமக்கு கரெக்டாக எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலான டேரக்டர்ஸ் இருக்கணும், நமக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தப்பு கிடையாது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஷோல்டர் பண்ணி நடிப்பார். அதுக்கான திறமையான டேரக்டர்கள் சிம்புவுக்கு அமையணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைரக்டர் ஆகட்டும், இல்லைன்னா வந்து தேசிங்க பெரியசாமியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்துவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல திறமையான டேரக்டர்கள். சரியான தேர்வு பண்ணிட்டு இருக்காரு. சரியான பாதையில் சிம்பு போயிட்டுருக்காரு சமீபத்தில். சரி, எஸ்டிஆர் 50 பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ரஜினி, கமல் பெரிய ஹீரோக்களுமே அந்த அதிக பட்ஜெட் கேட்கறதுனால அது படத்தில் ஒப்பந்தம் ஆகலைன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கிறப்போ எஸ்டிஆர் 50-யை சிம்புவே முன் வந்து அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது எந்த ரீசன், எதனால் சார்? இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறீங்க. சிம்பு வந்து பார்த்திங்கன்னா பிறவி கலைஞன். அதாவது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு இவ்வளோ சம்பளம் வரணும், இவ்வளோ சம்பளம் வந்தால் நம்ம நடித்து கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம், நமக்கும் இந்த ப்ரொடக்ஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கதையை இந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு, இந்த கதை உதாரணத்துக்கு நம்ம எஸ்டிஆர் 50 எடுத்துமே, தேசிங்க பெரியசாமி வந்து ரஜினிகிட்ட சொன்னார், கமல்கிட்ட சொன்னார், இன்னும் பலர்கிட்ட சொன்னார், இப்போ சிம்புகிட்ட சொல்லியிருக்காரு. சிம்புக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சு, அதில் ஒரு இன்வால்மெண்ட் வந்துருச்சு. அப்போ சிம்பு என்ன நினைக்கிறாரு, இந்த படத்தில் நம்ம நடித்தா வேறு மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்கு வந்ததுனால அதுக்கு சரியான தயாரிப்பாளர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இன்றைக்கி எந்த நடிகனுமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். கிட்டத்தட்ட 250 கோடி அந்த படத்துக்கு தேவைப்படுது. அப்படி ஒரு படத்தை போட்டு ஒரு நடிகன் எடுப்பான ரிஸ்க்கு சொந்த படம் அப்படின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க்கை வந்து சிம்பு எடுக்கிறாருன்னா சிம்பு வந்து அவ்வளோ நல்லவர். அதாவது வந்து ஆட்டிடியூடெல்லாம் வந்து சிம்புகிட்ட எப்போவுமே கிடையாது. சிம்புவை பார்த்தா சிம்பு வந்து ஒரு ரஃபான ஆள் மாதிரி, சிம்பு வந்து சரியாக ஷூட்டிங்க்கு வரமாட்டார், சிம்பு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டார், இப்படி நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கே தவிர சிம்பு உண்மையிலேயே நல்ல மனிதரா அப்படின்னா உண்மையிலேயே நல்ல மனிதர். புரியுதா உங்களுக்கு? அதனால் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எந்த தயாரிப்பாளர் இல்லையா பரவாயில்ல, நம்ம பார்ப்போம், நம்ம பண்ணுவோம், நம்மளே ஃபைனான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கதை மேலே, ஒரு இயக்குனர் மேலே, ஒரு படத்து மேலே ஒரு கதாநாயகன் நம்பிக்கை வைக்கிறான்னா அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அந்த வேலையை தான் இப்போ சிம்பு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.